நம்மளுடைய எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுடைய போராட்டத்தை வடிவத்தை வந்து எப்படி மாற்றலாம்ன்றத நாளைக்கு முடிவு பண்ணிக்கும். ஓகேங்களா? நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு நம்மளுடைய கூட ஒர்க் பண்ணுற நம்மளுடைய சக தொழிலாளர்களுக்கு எல்லாத்தையும் இந்த விஷயத்த சொல்லுங்கள். விஷயம் போகிறவங்க அவங்க கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்றத நம்ம நாளைக்கு நம்மளுடைய எல்லாருடைய ஊழியர்களுடைய ஒத்துழைப்பை கொண்டு நம்ம வந்துட்டு மேற்கொண்டு இந்த போராட்டத்தை வந்து வலிமையடை செய்யறதுக்கு நம்ம செய்வோம். நம்ம அமைதியாக இப்படியே காத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா இப்படியே தான் இருக்கணும். நம்மளுடைய போராட்டத்தை வந்து நம்ம வலிமையடை செஞ்ச வச்ச மட்டும்தான் நம்ம மேற்கொண்டு நம்மளுடைய அடுத்த கட்ட இதுக்கு வந்து நம்ம போக முடியும். இது ஒரே ஒரு தகவல் மட்டும் நம்ம கூறிக்கிறேன். நம்மளுடைய துறையில் வேலை செஞ்ச ஒரே ஒரு டாக்டர் ஒருத்தர் வெளியில் போயிட்டாரு. அவர் எதேச்சா இன்னைக்கு காலையில் நான் பார்த்தேன். 8 மணிக்கு நான் பஸ்ஸில் ஏற போகும்போது அவர் பார்த்தாரு. என்ன அழகாத குறைய பேசுகிறாரு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரு 12 வருஷம் மேலே வேலை செஞ்சேன். 12 வருஷம் வேலை செஞ்சு எனக்கு ஒரு இபிஎஃப் கூட எனக்கு கொடுக்கல. என்னுடைய 12 வருஷம் உழைப்பை வந்து இவங்க திருடிக்கிட்டாங்க. எனக்கு நார்மல் சம்பளமும், அதாவது மற்ற ஊழியர்கள் போல எங்களுக்கு சம்பளமும் தரல, எதுவுமே தரல. ஆனால் எனக்கு அந்த 12 வருஷம் கழித்து நான் வெளில வரும்போது எனக்கு இபிஎஃப் வேறு எந்த பெனிஃபிட்டுமே இல்லாமல் நான் வெறும் ஒரு ஊழியராக தான் வெளியில் வந்தேன். இதை விட வெக்கேடான செயல் வந்து வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லாம் நடக்காது. நான் ஒரு பிரைவேட் காலேஜில் வேலை செஞ்சிருந்தா கூட எனக்கு ஒரு இபிஎஃப்ஓ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஊதியத்தை எனக்கு சேர்த்து வச்சுருந்து கடைசியாக ஒரு அமௌண்ட் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அது கூட இல்லாமல் நீங்கள் வெளியில் வர போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சொல்லிட்டு போகிறாரு. நான் வந்து என்னுடைய கஷ்டத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இனி இருக்க போகிறத இன்னும் ஒரு 10 வருஷமோ அதுவாது என்னோட பிள்ளைகளுக்கு கொஞ்சமாவது பணம் சேர்க்கணுன்றதுக்காக தான் நான் அந்த வேலையை விட்டே வெளியில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தை இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு நான் பார்த்து சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் இருக்கிறவங்க உங்களுடைய ஃபண்டை வந்து ஊழியர்கள் அதை மேலே இருக்க நம்ம அதிகாரிகள் எல்லாமே மடைமாற்றம் செய்கிறாங்களே தவிர ஆனால் நமக்கு செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு போனார். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்குள்ள என்னைக்கு ஒரு ஒற்றுமை வந்துட்டோம், நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை மிக வலிமையை செய்கிறீங்களோ இன்னைக்கு மட்டும்தான் நம்ம இன்னைக்கு வந்து வெற்றி அடைய முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் என்ன மாதிரி நான் 12 வருஷம் என்னுடைய வாழ்க்கையை எப்படி சொல்லணும் அதே மாதிரி தான். இல்லை நீங்கள் 20 வருஷம் இல்லை 30 வருஷம் இல்லை வயசானா நீங்கள் வெளியில தான் வரணும். உங்களுக்கு வேற எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. அதனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்துட்டு முடிச்சுக்கிறீங்களோ நீங்கள் அதை செஞ்சுட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் சொல்லிட்டு போறாரு. இது அவருக்கு மட்டுமான செய்தி இல்லை, இது எல்லாருக்கும் உள்ள செய்தி. புரியுதுங்களா? அதனால தோழர்களே மனசுல வச்சுட்டு நாளைக்கு